ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இருக்கோம். ஸோ பெரம்பூர்லேருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் பிளாக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க ட்ரெயின் பிளாக் பண்ணி. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு பெரம்பூர் வந்துருக்கும். நம்ம ஜர்னி பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னை எக்மூர் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பெரம்பூர்லேருந்து சென்னை எக்மூருக்கு லோக்கல் ட்ரெயின் தான் போக போகிறேன். அண்ட் சென்னை எக்மூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மதுரைக்கு தான் போக போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டே டைமில் அதுவும் மதியான டைமில் சென்னை டு மதுரை இருக்க த ஃபேமஸ் மோஸ்ட் லெஜெண்டரி ட்ரெயினில் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம பெரம்பூர் வந்திருக்கோம். அண்ட் இங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் போக சொல்லிட்டு கூட ஸோ பெரம்பூர்லேருந்து எக்மூர் வரைக்கும் நம்ம லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து மதுரைக்கு வைகை எக்ஸ்பிரஸ் போட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சூப்பரான சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் நேம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா சீரீஸ். இந்த வர்க்கலா சீரீஸில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நம்ம சென்னை டு வர்க்கலா எப்படி போயிட்டு ரிட்டர்ன் எப்படி வருதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, ட்ரெயின் வரப்போது. லோக்கல் ட்ரெயின் ஏறி நம்ம எக்மூர் போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று அங்கே பார்க்கலாங்க. ஒன்று 45 கிளம்ப வேண்டிய ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 1:45 தாங்க நம்ம ஸ்டேஷனுக்கே வந்தோம். ஸோ ஓடி பிடிச்சி வந்தால் ட்ரெயினிங் ஏறணும். ஸோ அதனால் எந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் பார்க்கலாங்க. நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு சென்னை எக்மூர் தான் டிபார்ச்சர் ஆகுங்க. சரி வாங்க, இப்போ இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வரும்போது ஒரு ஓட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கோச்சஸ் தாங்க, பஸ் டைப் சீட்டிங் வச்ச கோச்சஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி கோச்சஸ் இப்போல்லாம் பார்க்குறதே ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆப்போசிட் பார்க்குற மாதிரி மெமோ டைப் ஆஃப் கோச்சஸ் தான் இப்போதைக்கு ஐசிஎஃப்ல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சஸ் கொஞ்சம் ரேர் ஆகிட்டே வருதுங்க இப்போது. தாம்பரம் தாண்டி நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. ஸோ தாம்பரத்தில் நின்று இறங்கி பேசக்கூட முடியலங்க, ஏன்னா செம்ம க்ரௌடுங்க இந்த ட்ரெயின் போட் பண்ணுறதுக்கு. ஸோ தாம்பரத்தில் சுத்தமாக பேச முடியல. அண்ட் தாம்பரமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து ட்ரெயின் ரீச் ஆச்சுங்க. ஸோ தாம்பரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஹெவி டிமாண்ட் இருக்குங்க. அண்ட் இப்போ செங்கல்பட்டு நோக்கி போயிட்டு இருக்கு. சரி வாங்க, செங்கல்பட்டு வந்து அங்கே ஒரு டீல் பார்க்கலாங்க. எடுக்க மாட்டானே.
செங்கல்பட்டு வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆயிருக்குங்க. செங்கல்பட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமுக்கே வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் இருந்தாங்க இருக்க போது. செங்கல்பட்டு தாண்டப்பறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம், மேல்மருத்தூர் இந்த மாதிரி எந்த ஸ்டாப்பும் நிற்காதுங்க. டேரெக்டாக இந்த ட்ரெயின் இப்போ விழுப்புரம் தாங்க நிற்கும். அண்ட் செங்கல்பட்டுலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க இந்த ட்ரெயினை போட் பண்ணுறதுக்கு. விழுப்புரம் ஜங்ஷன் வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ விழுப்புரம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலே தான் ரீச் ஆயிருக்கு. விழுப்புரம் ஜங்ஷன் முன்னாடி ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்துருங்க. ஸோ விழுப்புரம் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நின்று வந்து 5 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரௌடு நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி க்ரௌடும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு விருதாச்சலம் தாங்க ஸ்டாப்பு. ஸோ விருதாச்சலத்தில் மற்ற டீடைல்ஸ் இந்த ட்ரெயினை பற்றி பேசலாங்க. விழுப்புரம் ஜங்ஷன் வந்து நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ டிபார்ச்சருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலு, சிப்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். நான் ஹாங்காங் அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டாப் விருதாச்சலம் தாங்க. ஸோ விருதாச்சலத்தை போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாங்க. இன்னும் வண்டி வரும் அந்த ட்ரெயினுக்கு, இந்த வண்டி வர மாட்டேன் இந்த ட்ரெயினுக்கு. பின்னாடி பல்லவனுக்குதான் வந்தே பாரத். அப்புறம் வந்தே பாரத்துக்கு விழுப்புரம் ஸ்டாப்புக்கு தான் நான் ஸ்டாப்.
அரியலூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்கோங்க. அரியலூர் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் டிலேயோட ரீச் ஆயிருக்கு. ஸோ அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ட்ரெயின் கிராசிங் இருக்குது. சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கும் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிராசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆச்சுங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தாண்டி திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சோழம் தான் மதுரை தாங்க ஸ்டாப்பு. நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹால்ட்டான திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவோட ரீச் ஆயிருக்கும். ஸோ அண்ட் இந்த இடத்துல இந்த ட்ரெயினோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துலாங்க. சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் இந்த ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 195 rupees தான் ஆகுது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா தக்கலில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இன்னைக்கு ட்ராவல் வந்து ஒரு ஃப்ரைடே வீக்கெண்டில் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் தக்கல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கிட்ட ஆகுது. 195 டிக்கெட் ஃபேர். ஸோ டிக்கெட் ஃபேர் தக்கலில் பார்த்தீங்கன்னா 215 ஆச்சுங்க மொத்தமாக டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. அண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 கிட்ட ஆகுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மணப்பாறை, திண்டுக்கல், சோழவந்தான் இந்த தான் ஸ்டாப் இருக்குது. ஸோ வாங்க ஒரு ஸ்டாப்பில் ஒன்று பார்த்துட்டு மதுரைக்கு எத்தனை நிமிஷம் அட்வான்ஸாக போகுதுன்னு பார்க்கலாங்க. சென்னை டு மதுரை இருந்தாலும் சரி, இல்லை மதுரை டு சென்னை இருந்தாலும் சரி, இந்த வைகை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசஞ்சர்ஸ் போர்டு அண்ட் போர்டிங் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க. ஸோ திண்டுக்கல்ல இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் போர்டு ஆகிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரைக்கும் போட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒர்க்ஸ் முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறவங்க இருப்பாங்க. பட் திண்டுக்கல்ல தாங்க அதிகமான போர்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இந்த ட்ரெயினோடைய ஒரு ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துலாங்க.
இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் போகிற பல்லவன் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணி இந்த ரேக் ஷேர் கான்செப்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை வந்த வைகைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு பல்லவனாக போயிடும். அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்த பல்லவன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு வைகையாக போகும். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் ஒர்க் ஆகிட்டு இந்த ட்ரெயினோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் நடக்காதுங்க, மதுரையில் தான் நடக்கும். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வெறும் கிளீனிங்கும் பிரேக் டெஸ்ட் மட்டும் தான் நடக்குங்க. மதுரையில் தான் ஃபுல்லாக இந்த ட்ரெயினோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. தான் ஒன்று சாட்டர்டே விட்ட மகால் சண்டே விட்டால் சூப்பராக இருக்கும். 2 ஆப்ஷன் கிடச்சிருக்கும் ஈஸியாக. காணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நம்ம வர்க்கலா தான் போக போகிறோம், வர்க்கலா சீரீஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு. அப்போது மதுரை வந்திருப்போம். அப்போ எதுக்கா மதுரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் நம்ம வர்க்கலா போக போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர்க்கலா போகிறதுக்கு மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வழியாக வர்க்கலா போய் ரீச் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மதுரை திருநெல்வேலி வழியாக நம்ம வர்க்கலா ரீச் ஆகுது. ஸோ 2 டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு பற்றி சிமிலர் தாங்க வரும். ஸோ டைரக்டாகவே சென்னையிலேருந்து வர்க்கலா ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மொத்தம் 4-5 ட்ரெயின்ஸ் டெய்லி ரன் ஆகுது. திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட், திருவனந்தபுரம் மெயிலு, குருவாயூர், அனந்தபுரி. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டான மார்னிங் டைம்ல போய் ரீச் ஆகுது. பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் அது 3:20க்கு எடுத்து மார்னிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8-7 மணிக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வர்க்கலா போய் ரீச் ஆயிடும். அண்ட் திருவனந்தபுரம் மெயில் ஆகட்டும், அனந்தபுரி ஆகட்டும், இதெல்லாம் 10 மணி கிட்ட தான் உங்களை வர்க்கலாலே ரீச் ஆகும். குருவாயூர் பாத்தீங்கன்னா ஒரு மிட் நைட் டைம்ல போய் ரீச் ஆகுங்க. ஸோ இதுல பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் சென்னையில இருந்து போற மாதிரி தான். பட் நான் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாம ஒரு டிஃபரெண்டான ஆப்ஷன் சூஸ் பண்றாங்க. கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி வர்க்கலா போய் ரீச் ஆக போறோம். ஸோ கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி எப்படி வர்க்கலா போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து மதுரைக்கு வைகை எக்ஸ்பிரஸ்ல மதுரையை வந்து ரீச் ஆயிடுவாங்க. அண்ட் மதுரையில பாத்தீங்கன்னா கரெக்டா 9:10 நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடுச்சு. இதோட அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11:40 தாங்க, 11:20 தான். ஸோ அதுதாங்க மதுரையில இருந்து பொன்னலூர் வரைக்கும் போற பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். இது ஒரு ஆக்சுவலா பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் சொல்லலாம். பட் இதுல ஸ்லீப்பர் கிளாஸும் இருக்கு, ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் ஏற்றிங்கன்னா நம்ம 7 மணி 8 மணிக்குள்ளேயே அழகா வர்க்கலா போய் ரீச் ஆகலாம். ஸோ இப்படிதான் நான் இன்னைக்கு வர்க்கலா போறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பார்ட்டாவும் பார்க்க போறீங்க. சென்னையில இருந்து மதுரையை பார்த்துட்டு மதுரை டு வர்க்கலாவும் எப்படி போகணும்னு பார்க்க தான் போறீங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா டைம் நம்ம கிட்ட ரொம்ப நிறையவே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியிலே போயிட்டு அழகா மதுரை ஸ்டைல் ஃபுட்ஸா சாப்பிட்டு வரலாங்க. ஏன்னா மதுரையில ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்டைல் நான்வெஜ் ஃபுட்டுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அழகா வெளில ஸ்டேஷன் வெளில போனீங்கன்னா பக்கத்துல நிறைய கடை இருக்கும். ஸோ அங்கே அழகா மதுரை ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சூப்பரான ஜிகுதண்டா போட்டுட்டு அழகா வந்து நம்ம ட்ரெயின் போட் பண்ணாங்க. ஏன்னா 2 ஹவர் கிட்ட இருக்குங்க. ஸோ பொறுமையா போயிட்டு ரிலாக்ஸா நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு அதுவும் மதுரை ஸ்டைல் தான் செம சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி. அண்ட் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு ஜிகுதண்டா போட்டுட்டு நம்ம வந்து ட்ரெயினை போட் பண்ணலாங்க. 2 hours later. இன்னைக்கு நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் அலகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் தான் இன்னைக்கு நம்ம வர்க்கலா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் நிற்கிறதுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்ம்லேயே தான் நிற்கிது. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 3ல அரைவில் இருக்கும். பிளாட்ஃபார்ம் 4ல நம்ம ட்ரெயின் ரெடியாக நிற்குதுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் இன்னைக்கு நம்ம மதுரையிலேருந்து வர்க்கலா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க. ஸோ ஸ்லீப்பர் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குதுங்க, 10 அன்ரிசர்வ் அண்ட் 1 தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொஞ்சம் இதில் ஈஸியாக கிடைக்குங்க. நீங்க வீக்கெண்ட்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லயும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குங்க. பட் வீக்டேஸ்ல பாத்தீங்கன்னா ஈஸியாவே இந்த ட்ரெயின்லயும் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ட்ரெயின்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அதோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க.
இன்னைக்கு நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிற இன்ஜின் இவன் தாங்க WFP4 ஹீரோ டீசல் ஷெட்டோடைய WFP4 தான் மதுரையிலேருந்து புனலூர் வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகுது. இந்த ட்ரெயினுக்கு எந்த இடத்துலையும் லோக்கோ சேஞ்சோ லோக்கோ ரிவர்ஸலோ கிடையாதுங்க. இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு SLRD கோச் லேடிஸ் கோச் ஆகும் அண்ட் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு SLRD கோச் அண்ட் ஒரு அன்ரிசர்வரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்ட் AC கம்பார்ட்மெண்ட் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி தேர்ட் AC கோச் இதுதாங்க. ஸோ ஒரே ஒரு தேர்ட் AC கோச் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் AC ஃபஸ்ட் ஏசிலாம் எதுவுமே கிடையாதுங்க. தேர்ட் ஏசி அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்லீப்பர் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டும் 9 அன்ரிசர்வ் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டும் அண்ட் ஒரு அன்ரிசர்வ் SLRD கோச்சும் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினில். ஸோ இதுதாங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போஷன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் இதுதாங்க. S2ல் தான் இன்றைக்கி நம்ம சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த தான் இன்றைக்கி நம்ம வர்க்கலா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் மதுரையிலேருந்து. அண்ட் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் இதுதாங்க. ஸோ நல்லா புதுசாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரீபப்ளிஷ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பளிச்சுனே இருக்குதுங்க. நம்ம ட்ரெயினும் ஷார்ப்பா ஆன் டைமுக்கு மதுரை ஜங்ஷன் வந்து டிபார்ச்சர் ஆச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பும் நின்று தாங்க டிராவல் பண்ணும். திருமங்கலம் ஆகட்டும், அடுத்த வர எல்லா ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும்ங்க, விருதுநகர் ஜங்ஷன், மாஞ்சிமணியாச்சி, கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி, நாங்குநேரி, வள்ளியூர், நாகர்கோவில் டவுன், இந்த மாதிரி எல்லா ஸ்டாப்பும் இந்த ட்ரெயின் நின்று தாங்க போக போகுது. திருவனந்தபுரம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லி ஒரு லோக்கல் தாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினாக தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 2 ட்ரெயினாக ரன் ஆகிருந்துங்க. மதுரை டு திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ஆகும், திருவனந்தபுரம் டு புனலூர் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக ரன் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ஒரே ட்ரெயினாக மர்ஜ் பண்ணி இப்போ மதுரையிலேருந்து புனலூர் வரைக்கும் டைரக்டாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. திருக்குறள் எக்ஸ்பிரஸ். இதுக்கப்புறம் நானும் தூங்க தாங்க போறேன். ஏன்னா செம்ம டயர் ஆச்சுங்க. ஆல்ரெடி நீங்க வைகை விலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம் விலாகா. ஸோ இப்போ தூங்க தாங்க போறேன். தூங்கிட்டு மார்னிங் டைரக்டா உங்களை நான் வர்க்கலாலே மீட் பண்றேன். குட் நைட். நம்ம கான்டாக்ட் பண்ண தருவோம். இல்ல அறிவி கேட்டார்.
ஃபைனலி வர்க்கலா வந்து ரீச் ஆயிட்டோம். சவுத் இந்தியாவின் கோவான்னு அழைக்கப்படுற வர்க்கலாக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வர்க்கலா வந்திருக்கேன் அண்ட் சுத்தி பார்க்கும் போது ரொம்ப எக்ஸைட் ஆகுங்க. ஸோ சுத்தி பார்க்குற vlog வருமான்னு தெரியல, பட் இது பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் vlog-ஆ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வச்சுக்கலாங்க. சென்னையில இருந்து டைரக்டா நீங்க வர்க்கலா வர மாதிரி இருந்தா டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கிட்ட வந்துருங்க, புக்கிங் சர்வீஸ் எல்லாமே சேர்த்து. பட் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 50 ரூபால இருந்து 100 ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணாங்க. அரௌண்ட் 425 டிக்கெட் ஃபேர்லாம் முடிஞ்சதுங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாகுங்க. 3:20 எடுத்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா காலைல 7 மணிலாம் வர்க்கலா வந்துடும். பட் நம்ம பாத்தீங்கன்னா 1:45 சென்னையில கிளம்பிடுவாங்க. இங்க 9:30 மணிக்கெல்லாம் வந்துடும். அண்ட் இங்க இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் அங்க டிராவலிங்ல 2 ஹவர்ஸ் போயிடும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைமிங் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தாங்க. பட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனுங்க, ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க சென்னையில இருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடைச்சுன்னா ஈஸியா அதுல ஏறிக்கலாங்க. அண்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி இருந்தீங்கன்னா அதே ட்ரெயின், இப்ப நீங்க வந்த ட்ரெயினே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் 5 மணிக்கு கிளம்புவோங்க. ஸோ சண்டே ஈவினிங் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஏறிட்டீங்கன்னா காலைல 10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆயிருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா போனுச்சுன்னா 3:30 மணிக்கு உங்களுக்கு திருவனந்தபுரம் மெயில் கிளம்புவாங்க. ஸோ அது ஏறினீங்கன்னா நீங்க 7 மணிக்குள்ள சென்னை போய் ரீச் ஆகலாங்க. சோ இப்படிதான் ஈஸியா வர்க்கலா டு சென்னை வரலாம், சென்னை டு வர்க்கலா வரலாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒரு டிஃப்ரெண்டான டைப் நம்ம ட்ரை பண்ணிருப்போம், பட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க சீரியஸ்லி சொல்ல போனா. அண்ட் எனக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ ஜாலியா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பர் டிராவல் vlogல மீட் பண்றேன். டாடா பை பை.